மதர்ஸ் மெனு புக். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கிரீன் பீஸ் சூப். ஹாட் அண்ட் ஸ்பைசியா டக்குன்னு ஒரு சூப்பு குடிக்கணுமா, பச்சை பட்டாணி மட்டும் இருந்தா போதுங்க. ரொம்பவும் ஈஸியா ஹெல்தியா கிரீன் பீஸ் சூப் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா பச்சை வாசம் போய் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஆனியன் யூஸ் பண்றதுனால கிரீன் பீஸோட சூப் இன்னும் நல்லா ரிச்சா கிரீன் கலர்ல இருக்கும். ஒயிட் ஆனியன் இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் ஆனியனே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து 2-2.5 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த கிரீன் பீஸ் சூப்போட ஃப்ளேவர் நல்லா வரதுக்காக கொஞ்சமா புதினா கொத்தமல்லியை சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க சூப்பை ஒரு பேனில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு பத்துதான்னு பாருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரீன் பீஸ் சூப் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமோட சர்வ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எங்கள் ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரதுக்கு கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.